இந்த அறிவியல் கூட்டத்திற்கு வருகை இருந்திருக்கோம் நம்முடைய அறிவியல் ஆசிரியர் அவர்களையும் நம்முடைய ஏஎஃப் ஒருங்கிணைப்பாளர் அவர்களையும் நம்ம வருக வரவேற்க மூலமாக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த அறிவியல் மன்றத்தில் ஷேர் பண்ணிக்கலாம். சரியா? சிக்ஸ்த்ல இருக்கோம். சிக்ஸ்த்ல ஏதோ கவனி டெய்லி நம்ம எப்படி ஹெல்த்தியா இருக்கணும்ன்றத பத்தி கவிதையை சொல்ல போறாங்க. உடல்நல பேணி காத்திடுவோம், உயிரின் பெருமையை உணர்ந்திடுவோம், உடல் சுகாதார போற்றிடுவோம், நோயற்ற வாழ்வை அடைந்திடுவோம், காலை எழுந்து உடற்பயிற்சி தினமும் செய்வோம் மனமகிழ்ச்சி, காலை கீரை பழவர்கள் ஊட்டம் தரும் உணர்வுகள், வாசி உணவை தள்ளிடுவோம், காரங்கள் உணவை ஏற்றிடுவோம், நீர் நிறைய நீட்டிடுவோம், நீண்ட ஆய்வு பெற்றிடுவோம். நன்றி. லைட்டாக ஆடுது, ஆனால் ஆடவே மாட்டேங்குது. நல்லா ஹெல்த்தியா இருந்தாதான் அது நமக்கு செல்வம். தங்கம் வைரம் அதெல்லாம் வச்சிருந்தா அதெல்லாம் செல்வம் இல்லையா? நம்மளோட நோயற்ற ஆரோக்கியமான உடல் தான் என்னது? சுகாதாரம். அது நல்ல செல்வம். நெக்ஸ்ட் வாங்கம்மா. சொல்லுங்க முன்னாடி. This
ஆடிடலாம். தன்னே நன்னே நானே தன தன்னே நன்னே நானே தன்னே நன்னே நானே தன தன்னே நன்னே நானே கனங்குயில் கூவல் வரும் கருத்தினிலே இனிமை சேரும் கனங்குயில் கூவல் வரும் கருத்தினிலே இனிமை சேரும் வானவில் மரம் இருந்தால் வானவிலாய் சிலர் வெடிக்கும் தன்னே நன்னே நானே தன தன்னே நன்னே நானே தன்னே நன்னே நானே தன தன்னே நன்னே நானே பகலவன் அனல் குறைக்கும் பக்கமெல்லாம் குளிர்ச்சி தரும் பகலவன் அனல் குறைக்கும் பக்கமெல்லாம் குளிர்ச்சி தரும் பாதைவழி ஓவருடு பக்குவமான நிறத்தரும் தன்னே நன்னே நானே தன தன்னே நன்னே நானே தன்னே நன்னே நானே தன தன்னே நன்னே நானே வேப்பமரம் ஒன்று வச்சா வேணலையும் தாங்கிடலாம் வேப்பமரம் ஒன்று வச்சா வேணலையும் தாங்கிடலாம் வீட்டுக்குள்ளே ஏற்றி கொண்டு இலவசமாய் இயக்கிடலாம் தன்னே நன்னே நானே தன தன்னே நன்னே நானே தன்னே நன்னே நானே தன தன்னே நன்னே நானே முருங்கை மரம் வீட்டில் நட்டால் நோய் இல்லாத வாழ்வு வரும் முருங்கை மரம் வீட்டில் நட்டால் நோய் இல்லாத வாழ்வு வரும் வீட்டுக்கு ஒரு மரம் நட்டா பசி இல்லா வாழ்வு வரும் தன்னே நன்னே நானே தன தன்னே நன்னே நானே தன்னே நன்னே நானே தன தன்னே நன்னே நானே மரங்கள் பறவைகளில் நல்லதொரு இருப்பிடமே மரங்கள் பறவைகளில் நல்லதொரு இருப்பிடமே சுற்றுப்புற சூழலை மேம்படுத்த மரம் வளர்க்கும் தன்னே நன்னே நானே தன தன்னே நன்னே நானே தன்னே நன்னே நானே தன தன்னே நன்னே நானே வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் மரம் வளர்த்து மழை பெறுவோம் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் மரம் வளர்த்து மழை பெறுவோம் மரம் ஒன்று வளர்த்திருந்தால் மகிழ்ச்சியாக வாழ்ந்திட தன்னே நன்னே நானே தன தன்னே நன்னே நானே தன்னே நன்னே நானே தன தன்னே நன்னே நானே நன்றி. அடுத்தது ஒரு கதை சொல்ல போறாங்க 6th ல இருந்து வரலட்சுமி ஸ்பீடா வாங்கலாம் நான் ஒரு குரங்கு. நான் ஒரு அடர்த்தியான காட்டில் வாழ்ந்து சென்றேன். என் அம்மா மற்றும் சகோதரியுடன் நான் நன்றாக வாழ்ந்து வரேன். நான் எப்பவுமே மறந்தாகி ஓடி விளையாடுவேன் நான் எப்பவுமே. ஆனால் நான் ஒரு நாள் ஒரு மரக்கிளைக்கு அடியில் தூங்கிட்டேன். அப்போ நான் ஒரு சூரிய ஒளிப்பட்டு எந்திரிக்கிறேன். எந்திரிச்சப்ப நான் எந்திரிச்சு பார்க்கப்ப என் கண்ணை என்னாலே நம்ப முடியலை. நான் பார்க்குறேன் மரம் இருந்த இடத்துலலாம் மரக்கட்டையாக இருக்குது, வீடு கட்டடமாக இருக்குது. அப்போ என்னால் நம்பவே முடியல. அப்போ எனக்கு பக்கத்தில் இருந்த ஒரு மான்கிட்ட நான் கேட்குறேன், இங்கேருந்த மரம் செடி கொடியெல்லாம் எங்கே போச்சு, இங்கேருந்த காடெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு அதுக்கு கேட்டப்ப அது என்கிட்ட சொல்லுது, மனிதர்கள் எல்லாத்தையுமே வெட்டி அழிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க, அவங்க கட்டடம்லாம் கட்டிட்டாங்க, இனிமேல் நம்ம இங்கே வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அப்புறம் நான் பசிக்கும் பட்டினி சாப்பாடு இல்லாமல் நான் பசி பட்டினியா எல்லா இடமும் சுற்றி பண்ணேன். அப்புறம் என்னோட தன்னம்பிக்கையே நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் என்னோட தன்னம்பிக்கையை விட்டுட்டு நான் குளிர்ந்த காட்டுக்குள்ளே போனேன். அப்போ அங்கே போய் பார்த்தப்ப நிறைய விலங்குகள் இருந்தாங்க. நம்ம மனிதர்களே இல்லை, நம்ம உணவு நிறைய உணவு இருந்துச்சு, குடிக்கிறதுக்கு தண்ணி இருந்துச்சு, நிறைய விலங்குகள்லாம் இருந்ததுனால எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு காடு மட்டும்தான் எனக்கு சேஃபான இடம் அப்படின்னு அப்போ தான் புரிஞ்சிச்சு. மனிதர்கள் இனிமேலாச்சும் காடை அழிக்காமல் இருப்பாங்கன்னு நம்புகிறேன். He showed that most of the
கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத சொன்னாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது 8th மாடல் லங்ஸ் மாடல். கொஞ்சம் ஃபாஸ்டா வாங்க. சந்தோஷ் சொல்லுமா. லங்ஸோட மாடல் செஞ்சிருக்காங்க. எப்படி பிரீத் இன் பண்ணும்போது லங்ஸ் எப்படி ஆகுதுன்றத காமிப்பாங்க பாருங்க. எக்ஸ்பேண்ட் ஆகி கான்ட்ராக்ட் ஆகும். Very good. Very slow. Mind the work. நீங்க எப்படி உங்களோட மாடல் எல்லாருக்கும் ரீச் ஆகணும்னா எல்லாரும் சைலண்டா இருந்தா தான் ரீச் ஆகும். 2 பேருமே இதுவாங்க. தங்கச்சி பார்க்கவே தெரியல.
சொல்லி தர போறாங்க. எல்லாருமே இங்கதான் உட்காரணும், வெளியில போகாத. கிளப்ல இருந்தா இருக்கணுமா, வெளியில ஓடக்கூடாது. சரி, அடுத்தது கணக்கு சொல்லுவீங்க. கணக்கு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்றானா அது ஒன்று நல்ல சவுண்டா சொல்லு. சரி சொல்லு, பரவாயில்ல. மொத்தமான weight வந்து 4000 நியூட்டன். தேவை ஒன், அதனால பை 4 போட்டுக்கணும். உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? தெரியுமா? கூடாது. பாதத்தோட weight சர்ஃபேஸ் பண்றோம். Pressure formula வந்து F/A force by area. Force வந்து 1000 by area வந்து 0.1. Short 1000 by 1 into 10 power minus 1. Minus 1 மேல வரும்போது plus ஆயிரும், 10 power plus 1 ஆயிரும். அதனால நம்ம 1000 into 10 power 1 ஆயிரும். இதுக்கு வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 10,000 ஆன்சர் கிடைக்கும். இதை நம்ம ஷார்ட்டாக சிம்பிளிஃபை பண்ணா 10 power 4 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். எல்லாரும் என்ன பண்ணணும், எக்ஸாம்ல கணக்கு வந்தா அது முக்கியமா செய்யணும். 10th எல்லாம் கம்பல்சரி சம்ஸ் வருது. அது